Hi students, 11th and 12th standard இந்த public exam 2025 last 45 days கான study planner இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 100% இந்த study planner ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். 600 அவுட் ஆஃப் 600 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோல நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? ஸோ ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில், அதாவது மண்டே டு சாட்டர்டே டைமில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸும் சண்டே அன்னைக்குன்னு ஒரு 6 to 8 ஹவர்ஸும் படிக்கிற மாதிரி இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ரெகுலர் ஸ்கூல் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த ரெகுலர் ஸ்கூல் டைமில் வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் டைம் அலாட் பண்ணியிருக்கேன். 1 வீக் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அந்த வீக்கோட எண்டில் ஒரு சின்ன டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது மாதிரியும் டைம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். 11th and 12th ஸ்டாண்டர்ட் டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் இருக்கிறதுனால அந்த ஹாலிடேஸ் டைமில் மட்டும் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற ரெகுலர் டேஸில் உங்களுக்கு மார்னிங் 2 ஹவர்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீக்கெண்டில் அந்த போர்ஷனை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துடலாம். சரியா? ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ஸ்டே அன்னைக்கு புதன்கிழமை 15ஆம் தேதி நீங்கள் படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸ் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1, மேத்ஸ் சாப்டர் 1, அக்கௌண்டன்சி சாப்டர் 3. தென் 16ஆம் தேதி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1, அக்கௌண்டன்சி சாப்டர் 1 and 2, 4. சரியா? ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 2, மேத்ஸில் வந்து சாப்டர் 2. இது 16ஆம் தேதி. அடுத்து 17ஆம் தேதி ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு படிக்க வேண்டியது கெமிஸ்ட்ரி சாப்டர் 2, காமர்ஸ் சாப்டர் 1 and 2, ஃபிசிக்ஸ் சாப்டர் 3, மேத்ஸ் சாப்டர் 3, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2, அக்கௌண்டன்சி சாப்டர் 5. அடுத்து 18ஆம் தேதி சாட்டர்டே, சனிக்கிழமை அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி சாப்டர் 3, ஃபிசிக்ஸ் சாப்டர் 4, மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 4, காமர்ஸில் சாப்டர் 3 and 4, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 6. இது இந்த 18ஆம் தேதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ஷன். அப்புறம் 19ஆம் தேதி அன்னைக்கு சண்டே அன்னைக்குன்னு நீங்கள் படிக்க வேண்டியது 11th and 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 4, ஃபிசிக்ஸில் சாப்டர் 5, மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 5, காமர்ஸில் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4 அண்ட் அக்கௌண்டன்சியில் சாப்டர் 7. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 20ஆம் தேதி மண்டே இதில் உங்களுக்கு ரெகுலர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் மார்னிங் டைம் மட்டும் படிங்க. சரியா? காலையில் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நம்ம பிளானர் படிங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து அந்த டைமில் 6:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்கு, ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கு ஏதாவது படிச்சுட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. சரியா? ஸோ டெய்லி ஒவ்வொரு சாப்டர் தான் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 20ஆம் தேதி ஃபிசிக்ஸில் சாப்டர் 6, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5. 21ஆம் தேதி கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 5, காமர்ஸில் சாப்டர் 6, 7. 22ஆம் தேதி வென்ஸ்டே பாட்னி சாப்டர் 1, ஜுவாலஜி சாப்டர் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1 and 2, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 1 and 2, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1. 23ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் சாப்டர் 7, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6. 24ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி சாப்டர் 6, காமர்ஸ் சாப்டர் 8 and 9. 25ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு மார்னிங் டைமில் பாட்னி சாப்டர் 2, ஜுவாலஜி சாப்டர் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 3 and 4, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 2. ஈவினிங் டைமில் பாட்னி சாப்டர் 3, ஜுவாலஜி சாப்டர் 3, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 5 and 6, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 3. இப்போ 26ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 6, அக்கௌண்டன்சி சாப்டர் 8 பாருங்கள். அப்புறம் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு மாடல் டெஸ்ட். சரியா?
நீங்கள் இது வரைக்கும் படித்த போர்ஷன்ஸை ஒரு மாடல் டெஸ்ட்டாகவும் எழுதி பார்த்துக்கிறங்க. அப்புறம் ஸ்கூல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 27ஆம் தேதி ஃபிசிக்ஸ் சாப்டர் 8, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 7. 28ஆம் தேதி கெமிஸ்ட்ரி சாப்டர் 7, காமர்ஸ் சாப்டர் 10, 11. 29ஆம் தேதி தமிழும் இங்கிலீஷும் படிக்கிறோம். 30ஆம் தேதி ஃபிசிக்ஸ் சாப்டர் 9, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8. 31ஆம் தேதி ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி சாப்டர் 8, காமர்ஸ் சாப்டர் 12 and 13. 1ஆம் தேதி சாட்டர்டே பாட்னி சாப்டர் 4, 5, ஜுவாலஜி சாப்டர் 4, 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5, 6, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 7, 8, 9, 10, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 4 and 5. தென் 2ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ் 7, அக்கௌண்டன்சி 9, அப்புறம் தமிழும் படிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் ஆஃப்டர்நூன் டைம் ஈவினிங் டைமில் மாடல் டெஸ்ட். நெக்ஸ்ட் 3ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் சாப்டர் 10, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9. 4ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி சாப்டர் 9, காமர்ஸ் சாப்டர் 14 and 15. 5ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 8, அக்கௌண்டன்சி சாப்டர் 10. 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 8, அக்கௌண்டன்சி சாப்டர் 10. 7ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு பாட்னி சாப்டர் 6, ஜுவாலஜி சாப்டர் 6, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 11 and 12, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 6. 8ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு பாட்டனி சாப்டர் 7, ஜுவாலஜி சாப்டர் 7, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 8, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 13, 14, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 7, அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். 9ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸ் சாப்டர் 9, அக்கௌண்டன்சி சாப்டர் 11, ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் மாடல் டெஸ்ட். அப்புறம் 10ஆம் தேதி மண்டே ஃபிசிக்ஸ் சாப்டர் 11, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 10. 11ஆம் தேதி டியூஸ்டே மேத்ஸ் சாப்டர் 10, அக்கௌண்டன்சி சாப்டர் 12, தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 10, காமர்ஸில் சாப்டர் 16. ஏன் அப்படின்னா இந்த 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு லீவு, சரியா? தைப்பூசம் லீவு, அதனால அது நம்ம எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்துருக்கேன். 12ஆம் தேதி பாட்னி சாப்டர் 8, ஜுவாலஜி சாப்டர் 8, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 9. 12ஆக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 9 and 10, தென் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 11, 12. 13ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி சாப்டர் 11, காமர்ஸ் சாப்டர் 17 and 18. 14ஆம் தேதி பாட்னி சாப்டர் 9, ஜுவாலஜி சாப்டர் 9, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 10, கம்ப்யூட்டர் சாப்டர் 10 and 11, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 15 and 16, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 8 and 9. சரியா? இதே நீங்கள் 12ஆக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 11, 12, ஏன்னா சாப்டர் 10 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி சாப்டர் 12, காமர்ஸ் சாப்டர் 19, 20, தமிழும் இங்கிலீஷும். தென் 16ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு நீங்கள் 11ஆக இருந்தீங்கன்னா மேத்ஸ் சாப்டர் 11, அக்கௌண்டன்சி சாப்டர் 13. 12ஆக இருந்தீங்கன்னா மேத்ஸ் 11, 12, காமர்ஸ் 21, 22. 17ஆம் தேதி பாட்னி 10, ஜுவாலஜி 10, இது 11th ஸ்டாண்டர்ட். 12ஆக இருந்தீங்கன்னா பாட்னி 10, ஜுவாலஜி 11. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12, 13, 11th, 13, 14, 12th. காமர்ஸ் 30, 31, 11th, 23, 24, 12th. 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி 13, காமர்ஸ் 21, 22, 11th. கெமிஸ்ட்ரி 13, காமர்ஸ் 25, 26, 12th. 19ஆம் தேதி புதன்கிழமை 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி 11 and 12, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 17, 18, பிஸ்னஸ் மேத்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி 12, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15, 16, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 17, 18, பிஸ்னஸ் மேத்ஸ் ரிவிஷன். 20ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி 14, காமர்ஸ் 23, 24, 11th. கெமிஸ்ட்ரி 14, காமர்ஸ் 27, 28, 12th. 21ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு 11th பாட்னி 13, 14, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15, 16, காமர்ஸ் 25, 26. இதே நீங்கள் 12ஆக இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 15, எக்கனாமிக்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ் இங்கிலீஷ்
டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும் 21ஆம் தேதியோட. 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க 12th ஸ்டாண்டர்ட். 11th இருந்தீங்கன்னா 22ஆம் தேதி பாட்னி 15, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 17-18, காமர்ஸ் 27-28, கெமிஸ்ட்ரி 15-20, காமர்ஸ் 29, தமிழ். 23ஆம் தேதி 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 12, அக்கௌண்டன்சி 14. அதோட 23ஆம் தேதியோட 11த்துக்கும் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. 24ஆம் தேதியிலேருந்து 11th ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் 22ஆம் தேதியிலேருந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். சரியா? 1, 2, 3, 4, 5 6 நாள் டைம் இருக்குது. அப்போ 6 டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துடலாம். அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5 6 நாள் டைம் வரும். இந்த 6 நாளில் 6 டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துடலாம். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் 28ஆம் தேதியிலேருந்து தமிழ் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து தமிழ் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம ஷெடியூல் வந்து நம்ம தனியாக கொடுத்துக்கிறோம் அந்த எக்ஸாம் டைமில். சரியா? ஸோ இது பிடிஎஃபாக வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.